வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 3rd வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. வர வாரத்தில் லாட் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது. ஏற்கனவே ஒரு ஈவெண்ட், அது ஈவெண்ட்டுன்னு இல்லை, ஏற்கனவே ஒரு பிரச்சனை சிவியராக போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையோட இப்போ வர வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட்லாம் ஒன்று சேரப்போகுது. இன்னும் வர வாரத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, எஃப்ஐஸ் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க ஷார்ட்டு இண்டெக்ஸ் ஃபியூச்சரில், யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பு சம் ஹாட் நியூஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சாட்டர்டே, அதாவது 14th மார்ச் நைட்டு 9 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 9 மணி வரையும் வந்த டேட்டாஸ் எல்லாமே வச்சு தான் இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா சண்டே மார்னிங் அவர் ஏதாவது திடீர்னு ஏதாவது ட்வீட் பண்ணி விட்றாருன்னு வச்சுக்காங்க, அது என்னால் கவர் பண்ண முடியாது போயிடும். அப்படியே ஏதாவது ஹாட் நியூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நான் போட்டுட்ருப்பேன். என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ரைட். அதாவது ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் சொல்லணும் அப்படின்னா, அவர் பேசாமல் அமைதிக்கான நோபல் பரிசு ஒன்று கொடுத்துட்டு போயிருந்தா அசாமல் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு இந்த ட்ரம்ப்புனால இன்னைக்கு எங்கள் ஊரில் விறகு விற்கிற கடைங்க வரையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது கடைக்கோடி மக்கள் வரையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஒரு ஆளை. என்ன சொல்கிறது, ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது நம்ம மார்க்கெட்டு. ஓகே, இப்போ லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லைங்க. நான் எதுவும் பாசிட்டிவ் நியூஸ் வரிசையாக சொல்லுங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. எந்த நியூஸுமே இல்லை லாஸ்ட் வீக் பொறுத்த வரையும். ஓகேங்களா? நெகட்டிவ் நியூஸ் வேணால் வருஷம் கட்டிட்டு நிற்கிது. ஒவ்வொன்றா பார்த்தலாம். அதாவது யூஎஸ் இஸ்ரேல் 2 பேரும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது கிட்டத்தட்ட 15வது நாள் என்டர் ஆகிருக்குது. அதாவது இந்த 15 நாளைக்கு முன்னாடி சாட்டர்டே தான் ஆரம்பித்தாங்க. February 27th அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி மார்ச் 14th ஆயிடுச்சு. ஸோ இந்த வார் 14th டே முடிஞ்சு 15th டேயில் என்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த வார் ஒரு வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண வார் இந்த 15வது நாளைக்கும் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த வார் இன்னமும் ஒரு சிவியராக போயிட்டு இருக்குது. அதாவது யூஎஸ் இஸ்ரேல் இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணுறதையும் தாங்கிக்கிட்டு இவங்களும் ஈரானும் அடிஷனலாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈரானை ரொம்ப சாதாரணமாக நினச்சி இறங்கிட்டாங்க. ஆனால் இப்போ அதுக்கு உண்டான பதிலடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஈரான் கொடுத்துட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் பொருளாதார போர், எக்கனாமிக் வார் நடந்துட்டு இருக்குது. ஈரான் அந்த குரூடு ரிலீஸ் பண்ணாததுனால. ஸோ இதுவும் ஒரு மறைமுகமாக, அதாவது இன்டைரக்ட் வார் தான் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து யூஎஸ்ஐ சேர்ந்த ஐடி கம்பெனிங்க, அதாவது அமெரிக்காவை தவிர்த்து வேறு எங்கே இருக்குது, அதாவது வளைகுடா நாட்டில் எங்கெங்கே இருக்குதோ அதை நாங்கள் பர்டிகுலராக அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக அதாவது இந்த வாரில் இருக்கிற முக்கியமான நியூஸ் இது எல்லாமே நெகட்டிவ் நியூஸில் தான் வருது. அப்படிங்கும்போது அதெல்லாம் நெகட்டிவ் நியூஸுன்னு நம்ம சொல்லிடுறேன். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ராசு ட்ரம்ப் என்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, மோஸ்ட் பவர்ஃபுல் பாம்பிங் ரைட்ஸ் இன் மிடில் ஈஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு அது கார்க் ஐலாண்டில் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த கார்க் ஐலாண்டுங்கிறது ஈரானுடைய ஹப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குளோபல் லெவலில் தேவையான குரூடு அங்கே ஒரு 4% 5% கார்க் ஐலாண்டில் இருக்குது. இந்த கார்க் ஐலாண்டில் 18 மில்லியன் பேரல்லேருந்து 20 மில்லியன் பேரல்ஸ் ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 5 மில்லியன் பேரல்ஸ் அங்கே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கார்க் ஐலாண்டை நாங்கள் டார்கெட் வச்சுருக்கிறோம், பவர்ஃபுல்லான பாம்பு அங்கே வெடிக்க செய்ய போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு மார்னிங் கொடுத்துருக்குறாரு. பட் இப்போ க்ரூடு ப்ரைஸ் இன்னைக்கு சாட்டர்டே சண்டே சேஞ்சஸ் இருக்காது. இப்போ க்ரூடு நியர்லி $103 இருக்குது. இதனுடைய இம்பேக்ட் ஏதாவது அட்டாக் பண்ணியிருந்தாரு, அதாவது சண்டே அன்னைக்கு கூட ஏதாவது அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் க்ரூடு ப்ரைஸு இன்னமும் வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த கார்க் ஐலாண்டை அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரிங்க எல்லாமே கார்க் ஐலாண்டை நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது,
அப்படின்னு யூஎஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாங்க. தேர்ட் நியூஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஜப்பான், சவுத் கொரியா, யூகே, சைனா, ஃப்ரான்ஸ், நீங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வார்ஷிப்பை ஹார்முஸ் ஜோனுக்கு அனுப்புங்க. அங்கே வந்து ஒவ்வொரு டேங்கரும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய வார்ஷிப் வந்து தேவைப்படுது அப்படின்ட்டு இந்த நாடுகள் எல்லாத்தையுமே வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து ஈரான் வந்து இந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இதுவரையும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது. இப்போ வந்து ரஷ்யா தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக 13 டன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்குது. 5th நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் வந்து நாங்கள் வந்து ஆயில் டேங்கர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் யூஎஸ் டாலருக்கு பதிலாக சைனாவுடைய யுவான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து ஆயில் டேங்கர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த வந்து சவுதி அரேபியா 2 மில்லியன் பேரல்ஸ் க்ரூட் ப்ரொடக்ஷன் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து டோட்டலாக கல்ஃப் கண்ட்ரிங்க எல்லாமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 10 மில்லியன் பேரல்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறாங்க ஆயில் ப்ரொடக்ஷனை. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மெசேஜ், அதாவது நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி நார்த் கொரியா வாண்டடாக சம் மிசைல்ஸ் லான்ச் பண்ணிக்கிறாங்க ஜப்பானுடைய பார்டர் வரையும், அதாவது சியோலுடைய பார்டர் வரையும் லான்ச் பண்ணிக்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது நார்த் கொரியா வந்து ஆல்ரெடி ஈரான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் வீக்கே, உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து வெப்பன்ஸ் கொடுக்குறோம், இல்லை அப்படின்னா நாங்களும் வந்து உங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஏற்கனவே வந்து நார்த் கொரியா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஈரான்கிட்ட. பட் ஈரான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணல. அதாவது இவங்க வந்து வாண்டடாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் யாரு கூடயாவது வார் பண்ணியே ஆகணும், ஆனால் நான் என்கிட்ட யாருமே வாருக்கு வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு நார்த் கொரியாவுடைய பிரசிடென்ட் ரொம்ப வேதனைகள் பாராட்டுறது. அதனால அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டா யார் வந்து போருக்கு போனாலும் நான் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ப்ரைஸ் $103 இருக்குது. இப்போ அந்த கார்க் ஐலாண்டை வந்து அட்டாக் பண்ணாங்கிற பட்சத்தில் இது வந்து இன்னமும் வெர்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐ செல்லிங், சகட்டு மெனி செல்றாங்க. ஏற்கனவே வந்து செல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக செல் பண்ணுறாங்க. காரணம் கேட்டால் ஈரான் வார் நடந்துட்டு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரானுடைய வார் இல்லை அப்படின்னா மட்டும் இவங்க வந்து பையிங்கில் இருந்தாங்க, கிடையவே கிடையாது. இவங்க வந்து கடைசி ஒரு 2 வருஷமாகவே வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது இந்த வருஷம் இந்த 3 மாதத்தில் மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேலே செல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எஃப்ஐஸ் வந்து கண்டினியூவாக வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கடிவாளம் போடுறதுக்கு யாருமே எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்காங்களேன். லைக் நம்ம கவர்மெண்ட்டே கூட எதுக்கு இப்படி செல் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரியான மெசேஜ் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த டைமில் நான் இன்னொன்று வந்து உங்ககிட்ட மெசேஜ் வந்து பாஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவரும் நம்ம தமிழ்நாட்டுக்கார் தான். எப்பயாவது மார்க்கெட்டு 2% இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனே வந்து டிவியில் வருவார், ஃப்ளாஷில் வருவார். மார்க்கெட்டு பெரிய லெவலில் இறங்காது, நாங்கள் வந்து மார்க்கெட்டு சப்போர்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் கொடுப்பாரு. அவர் நியூஸ் கொடுத்தாருன்னா மார்க்கெட்டு அப்படியே வந்து பவுன்ஸ் ஆகும். இது வந்து அதாவது இப்போ ரீசெண்டாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 2004 மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அந்த பீரியடில் 2004 2011 வரையும் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இறங்குதா அப்பப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் கொடுப்பாரு. ஆனால் நம்ம இப்போ கரண்ட் ரூலிங் பார்ட்டியில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் மார்க்கெட்டு எக்கேடாக போயிட்டு போகுது, அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. இது வந்து நான் பொலிட்டிக்கல் நியூஸ்ன்னு நான் சொல்ல கிடையாது, காமன் மேன் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஏக்கத்தை தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது, ஏதாவது நியூஸ் வந்து இல்லை நாங்கள் வந்து எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணுறதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறோம், இல்லை மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகும், நம்ம எக்கனாமிக் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்தா நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். பட் ருபி 92.5க்கு வந்துருச்சு, எஃப்ஐஸ் கண்டினியூவாக செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க, மார்க்கெட்டு அதில் பாதாளத்தில் போயிட்டு இருக்குது. ஆனால் இங்கே யாருமே வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டியில். ஓகே, இது வந்து என்னுடைய ஆதகத்தை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பர்சனலாக சொல்கிறேன், இது வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கலும் கிடையாது. ஓகே, அதுக்கடுத்த வந்து ருபி 92.3க்கு வந்துருச்சு.
அதாவது நான் வந்து 100 போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு 2-3 மாசத்துல. இப்படி போகிற ஸ்பீடை பார்த்தா வந்துடும் மாட்டிருக்குது. மோஸ்ட்லி மே மந்த் ஆர் ஜூன் மந்த்துக்குள்ளே 100 வந்து ஹிட் பண்ணிடும். ஓகே, இதுதான் நெகட்டிவ் நியூஸ். பாசிட்டிவ் நியூஸில் எதுவுமே இல்லை. நெகட்டிவ் நியூஸை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 12-13 நியூஸ் இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 5.51% டவுனில் க்ளோஸ் ஆகுது. 4,355 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 74,563. நிஃப்டி பொறுத்தவரையும் 5.31% டவுனில் க்ளோஸ் ஆகுது. 1,300 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும். 23,151 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 3.6% டவுன் ஆயிருக்குது. லார்ஜ் கேப் 5%, மிட் கேப் இண்டெக்ஸ் 4.5% டவுன் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ செக்டார் 11% டவுன் ஆயிருக்குது. பிஎஸ்யூ பேங்க் 7.5%, டிஃபென்ஸ் ப்ரைவேட் பேங்க் 7%, மீடியா மெட்டல் 6% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? சகட்டு மேனிக்கு இறங்கியிருக்குது. அதாவது நிஃப்டி இப்போ ரீசெண்டாக வந்த ஆல் டைம் ஹை 26,373. இந்த 26,373லேருந்து இப்போ இதுவரையும் நிஃப்டி இறங்கி இருக்கிறது 12.2% டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்த வந்து மிட் கேப் 50 11% டவுன் ஆயிருக்குது. மிட் கேப் 100 11%, மிட் கேப் 150 10.5%. ஸ்மால் கேப்பை பொறுத்தவரையும் 20% டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? மைக்ரோ கேப் பொறுத்தவரையும் 25% டவுன் ஆயிருக்குது. அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து. ஓகே, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் வீக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 4th கன்சிக்யூட்டிவ் வீக்காக வந்து செல் பண்ணிக்கிறாங்க. 35,000 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து ஜனவரி மாதம் 41,000 கோடி செல் பண்ணாங்க. பிப்ரவரி மாதம் 6,500 கோடி செல் பண்ணாங்க. இந்த மார்ச் மாதம் 56,883 கோடி செல் பண்ணிக்கிறாங்க. இந்த மார்ச் மாதம் இப்போ வந்து 14 தேதி தான் ஆகுது. ஸோ மொத்தமாக இந்த 3 மாதத்தில் மட்டும், இந்த மார்ச் மாதம் இன்னமும் ஒரு 10 செஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுவரையும் வந்து 1,04,000 கோடி செல் பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸ். டொமஸ்டிக்கை பொறுத்தவரை லாஸ்ட் வீக்கு 37 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இந்தியன் ரூபி 92.47 போயிருக்குது ஆல் டைம் லோ. இதுதான் லாஸ்ட் வீக் இருந்த ரிப்போர்ட்டு. இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே இந்தியாவுடைய WPI இன்ஃப்ளேஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிறது 1.81%, இப்போ ஃபோர்காஸ்ட்டு 2%. வெனஸ்டே பொறுத்தவரை, அதாவது டியூஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. வெனஸ்டே ஈவினிங் 6 o'clock யூஎஸ்ஏவுடைய PPI டேட்டா வருது. 11:30 PM ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.75%, இப்போ எக்ஸ்பெக்டேஷனும் 3.75% தான் அவங்க வந்து ரேட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஃபோர்காஸ்ட் இருக்குது. ஆனால் ட்ரம்ப் இந்த 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஃபெட் ஈவெண்ட் வரையும் வெயிட் பண்ணக்கூடாது, ஜெரோம் பவுல் இமீடியட்டாக 2% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஃபெட் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் FOMC ப்ரொஜெக்ஷன் இருக்குது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. தேர்ஸ்டே மார்ச் 18 அன்னைக்கு மார்னிங் 8:30 AM ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.75%, இப்போ எக்ஸ்பெக்டேஷனும் வந்து 0.75% ரேட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருக்குது. 12:30 PM இங்கிலாந்துடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இருக்குது. 3:30 PM இங்கிலாந்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. 3.75%, எக்ஸ்பெக்டேஷன் 3.75% தான். ஈவினிங் 6:45 யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிறது 2.15%, இப்போ எக்ஸ்பெக்டேஷனும் 2.15% தான். ஸோ வர வாரத்தை பொறுத்தவரையும் யூஎஸ்ஏவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், இங்கிலாந்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். ஸோ 4 இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. இந்த 4மே வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஃபோர்காஸ்டில் இருக்குது. ஓகே, எஃப்ஐஸ் லாஸ்ட் வீக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெட் பொசிஷன் 91% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது பிப்ரவரி சீரீஸ் எண்ட் ஆகும்போது 75% ஷார்ட்டில் இருந்தாங்க. இப்போ வந்து நியர்லி 16% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது 91% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. மீதி எல்லாமே வந்து லாங் தான். கிளைண்ட் 68%, டொமஸ்டிக் 80%, ப்ரொப்ரேட்டர் 64% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, நிஃப்டி எங்கே தான் சப்போர்ட் எடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வார் ஸ்டார்ட் ஆனது பிப்ரவரி 28 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பிப்ரவரி 27 அன்னைக்கு நம்ம நிஃப்டி க்ளோஸ் ஆனது 25,175.
இப்போ நம்ம நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்குது 23,150, ஆல்மோஸ்ட் 2,000 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது இந்த ஈரான் வார் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,900, அதாவது இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கும் இப்போ நான் சொல்கிற சப்போர்ட்டுக்கும் நியர்லி 250 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 22,900 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் ட்ரம்ப்பு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டார் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம மார்க்கெட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு அடுத்து ஒரு 4-5 நாள், அதாவது ஏப்ரல் 7, 8, 9 ஒவ்வொரு கேப் அப் ஆச்சு. அந்த கேப்போடைய ஒரு லெவல் தான் வந்து இந்த 22,900. இந்த 22,900 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்து ஒரு 200 பாயிண்ட்லேயே நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்குது 22,700. அந்த ஒருவேளை 22,700ஐயும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 22,400, நெக்ஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைங்க 22,400ஐயும் பிரேக் பண்ணோம் அப்படின்னா வேற வழியே இல்லை, 21,750 தான் மேஜர் சப்போர்ட். இது வந்து ஏப்ரல் 7th வந்த லோ 2025. அதாவது ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடும்போது நம்ம மார்க்கெட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் டவுனுடைய பாட்டம் 21,750 அல்டிமேட் சப்போர்ட். இப்போ இருக்கிற நியர்பை சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,900, 22,700, 22,400. 22,400 கீழே வந்துச்சுன்னா 21,750 தான் இருக்குது. ஸோ 4 லெவல் நான் கொடுத்துட்டேன் சப்போர்ட் சைடு. இப்போ ஒரு வேளை இந்த வாரில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது, இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து ரம்ஜான் வருது, ஸோ வார் வந்து நாங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கிறோம், இந்த கேப்பில் வந்து ஏதாவது ஒரு பீஸ் டாக் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகும். அப்படி மார்க்கெட்டு வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 1000 பாயிண்ட்ஸ். அதாவது வார் ஸ்டார்ட் ஆகும்போது 25,150, இப்போ வந்து 23,150, 2,000 பாயிண்ட்ஸ். அந்த 2,000 பாயிண்ட்ஸில் 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,150 ஆர் 24,200. இப்போ இருக்கிற இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,500ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா 23,800, அதுக்கப்புறம் 24,200. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வரையும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடு 3 லெவல்ஸ் கொடுத்துருக்குறேன். 23,500, 23,800, 24,200. இது வரையும் அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது வர வாரம். இது வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? என்னங்கிறது நம்ம டெக்னிக்கலாகவும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் சொன்ன பார்த்தீங்களா ஒவ்வொரு கேப்பு, அதாவது ஏப்ரல் 7th 2025 இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்ததுக்கப்புறம் நிஃப்டி வந்து நியர்லி 3% டவுனில் ஓப்பன் ஆச்சு, ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக பவுன்ஸ் ஆச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 23,200. இப்போ இதுக்கு கீழே வரும்போது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் 22,900. உடனே வந்து 22,700ங்கிறது ஏப்ரல் 11th வந்த பாட்டம். ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணுது, 22,700ஐயும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 22,400. இந்த 22,400ஐயும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் மேஜர் அல்டிமேட் சப்போர்ட் 21,700. ஓகேங்களா? இதுதான் நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தது. இப்போ பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,500, அதாவது 23,500. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 23,800. ஓகேங்களா? 23,800க்கு மேலே போச்சு அப்படின்னா 24,200. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏதாவது பவுன்ஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் வர வாரத்தில். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது நல்ல ஒரு ஃபால் வந்துருக்குது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும். இப்போ இருக்கிற அல்டிமேட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 53,500. 53,500ங்கிறது
இப்போ இருக்கிற ஒரு அல்டிமேட் சப்போர்ட். அதில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இங்கே வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா நியர்லி 55,150 அதுக்கு மேலே போகும்போது 56,000 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 53,500ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கு கீழெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் நிஃப்டி நல்லாவே வந்து ஃபாலோ ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. 52,600 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கப்புறமா வந்து 51,800. ஓகேங்களா, இந்த லெவல் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 51,800. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.